கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி மதுரை மத்திய தமிழ் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய பெரிதான கிருபையினால ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலும் நாம் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால், நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழே நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு 10ஆம் பாக செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த 10ஆம் பாகத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தெளிந்த புத்தி விழித்திருப்பு. இந்த 10ஆம் பாகத்தின் செய்திக்குள்ளே நாம் போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் துவங்குவோமா? எங்கள் நல்ல தகப்பனே, உடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை நீதாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் ஒன்லி சேஃப்டி, நமது ஒரே பாதுகாப்பு. அதில் இன்றைக்கு நான் பார்க்க போகிற 10வது பாகத்தின் தலைப்பு என்னவென்றால், sobriety and vigilance, தெளிந்த புத்தி மற்றும் விழித்திருப்பு. நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழே நாம் இதுவரைக்கும் பார்த்த சுருக்கத்தை வேகமாக பார்த்து விடலாமா? கிருபை என்று நாம் படித்தோம். கிருபை ஒன்றே நமது ஒரே பாதுகாப்பு. ஜெபம் ஒன்றே நமது ஒரே பாதுகாப்பு. கிறிஸ்துவை சார்ந்திருத்தலே நமது ஒரே பாதுகாப்பு. சத்திய வார்த்தையே நமது ஒரே பாதுகாப்பு. தேவனுடைய சொந்த சம்பத்தாக நாம் நிலைத்திருப்பதே நமது ஒரே பாதுகாப்பு. தேவனுடைய முகப்பிரகாசத்தின் கீழ், அவருடைய அந்த முகத்தின் ஒளியின் கீழ் இருப்பதே நமது ஒரே பாதுகாப்பு. தேவனோடும் தேவ ஜனத்தோடும் ஐக்கியத்தை காத்துக் கொள்வதே நமது ஒரே பாதுகாப்பு. நமது பூர்வ அடையாள சின்னங்களாகிய வேதத்தையும் சாட்சியாகமத்தையும், அதாவது 10 பிரமாணங்களையும் தீர்க்க தரிசன ஆவியையும் காத்து நடப்பதே நமது ஒரே பாதுகாப்பு என்றெல்லாம் நாம் படித்தோம். கடைசியாக போன வாரத்தில் நமது ஒரே பாதுகாப்பு பரலோக இளைப்பாறுதல், ஹெவன்லி ரிஃப்ரெஷிங், பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாக பெற்று வாழ்வதே நமது ஒரே பாதுகாப்பு என்று நாம் படித்தோம். இந்த நாளில் தெளிந்த புத்தியும் விழித்திருப்பும் என்ற தலைப்பை ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். நமது ஒரே பாதுகாப்பு தெளிந்த புத்தியும் விழித்திருப்பும். Our only safety is sobriety and vigilance. நமது தியானத்திற்குரிய வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அற்புதமான ஆலோசனை அல்லவா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், be sober and be vigilant. இந்த அற்புதமான ஆலோசனையை நமக்கு கொடுத்திருக்கிறவர் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டால் யாரை சொல்லுவோம்? பேதுரு என்று நம்ம எல்லாரும் உடனடியாக சொல்லிவிடுவோம். தன் வாழ்விலும் ஊழியத்திலும் அனைத்திலும் அவசர புத்தியும் ஆத்திர புத்தியும் அஜாக்கிரதை புத்தியும் கொண்டிருந்த சீஷன், அந்த சீஷன் தான் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். யார் அவர்? சீமோன் பேதுரு. என்னென்ன புத்தி பாருங்களேன். அவசர புத்தி, ஆத்திர புத்தி, அஜாக்கிரதை புத்தி கொண்டிருந்த ஒரு சீஷன் சீமோன் பேதுரு. அவர் என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்ற ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை
கொடுப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவசர புத்தி, ஆத்திர புத்தி, அஜாக்கிரதை புத்தி என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம் வேதாமத்திலிருந்து பார்க்கலாமா? அவசர புத்தி பேதுருவுக்கு இருந்தது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களிலே மிக நெருக்கமாயிருந்த 3 பேரில், பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரில் மிகவும் முக்கியமானவர் யார் என்று சொன்னால் இந்த பேதுரு. இவர் தான் என்ன செய்வாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல அடிக்கடி கேள்விகளை கேட்பார், துடுக்குத்தனமாக செயல்படுவார். முந்திரி கொட்டை என்று கூட நாம் இவரை சொல்லுவோம். எதையும் அவசரத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவசரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். பாருங்க, லூக்கா 22:33 கூட அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க ஜெயிலுக்கு போன நான் கூட வருவேன், நீங்க செத்தா நான் சாவேன். இதை அவன் உணர்ந்து சொன்னானா என்றால் உணர்ந்து சொல்லவில்லை, அவசரப்பட்டுதான் சொன்னான். அவசர புத்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பொழுது இவன் கூடவே போனானா காவலில? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது தன்னையும் அப்படி அறையப்படுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்தானா அந்த டைம்ல? இல்லை. அன்பானவர்களை, அவசரப்பட்டு சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ அறிவாயா, நீயும் அவர்களில் ஒருவன் என்று அங்கிருந்த ஸ்திரீ திரும்ப திரும்ப கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாரு? தெரியாது அப்படின்னாரு. 2வது முறையும் தெரியாதுன்னு சொன்னாரு. 3வது முறை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பைபிளில் வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளை, நல்ல வேளை இந்த பேதுரு என்ன சபித்தான் என்று ஆண்டவர் ஒண்ணுமே வேதாகமத்தில் எழுதி வைக்கல. நல்லதுதான். ஏன் அதை படிச்சு இன்னும் 4 பேர் ஆண்டவர் சபிக்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. ஆகவே அவன் உணர்ந்து சொல்லவில்லை. ஆண்டவரே, நீர் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி நான் வருவேன் என்று அவன் சொன்னான். உணர்ந்து சொல்லவில்லை. ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னவன் உண்மையான ஆயத்தம் அவனிடத்தில் இல்லை. அவசர புத்தி. இப்படிப்பட்ட மனிதன் தான் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 2வது பாருங்களேன், ஆத்திர புத்தி பேதுருவுக்கு இருந்தது. யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அற, அந்த வலது காது அருந்து போகும் அளவுக்கு வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கஸ் என்று பெயர். ஆங்கிலத்தில் மல்கஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எவ்வளவு பண்பாளர்களாக, பணிவுள்ளவர்களாக, கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே ஏறக்குறைய 3.5 வருஷங்கள் இருந்த இந்த பேதுரு தன்னுடைய எஜமானை, தன்னுடைய குருவை யாராவது கைது செய்தால், அவருக்கு எதிராக யாராவது தீங்கு விளைவிக்க நினைத்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பேதுரு பாருங்களேன், ஏற்கனவே திட்டமிட்டு அவன் புத்தியில ஒரு ஆலோசனை வைத்திருந்தான். என்ன அப்படின்னா, கத்தியை வைத்துக் கொள்வோம். பேதுருவின் புத்தி எப்படிப்பட்ட புத்தி என்று சொன்னால், கத்தி வைத்திருந்த புத்தி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கத்தி வைத்திருக்கலாமா? கத்தி எங்க தான் வச்சிருக்கணும்? கிச்சன்ல வச்சிருக்கலாம், சமையலுக்கு வச்சிருக்கலாம். ஆனால் கலகம் பண்ணுவதற்காக வைத்திருக்கலாமா? ஆலயத்தில், ஆலய சம்பந்தப்பட்ட காரியங்களில், ஊழிய காரியங்களில் கத்தி வைத்திருக்கலாமா? கத்தி வைத்திருந்த புத்தி கலக புத்தி. அப்படிப்பட்ட புத்தி தான் பேதுருவுக்கு இருந்தது. ஆத்திர புத்தி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். அப்படிதான். ஆத்திரத்தோடு செயல்படுகிறவனுக்கு புத்தி கிடையாது, புத்தி மட்டு. இந்த பேதுரு அப்படித்தான். அவன் ஆத்திர புத்தி உள்ளவன். அவனுடைய புத்தி மட்டாகி போய்விட்டது. அதனாலதான் பாருங்க, கத்தி வைத்திருந்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன்
அவனுடைய வலது காதை வெட்டி போட்டான். அந்த காது துண்டா விழுந்துருச்சு கீழே. அந்த மல்குஸின் வலது காது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை பயங்கரமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? ஒரு கடுமையான சூழ்நிலை. ஆத்திர புத்தி பேதுருவுக்கு. இப்படிப்பட்ட புத்தி உடையவனாய் இருந்த பேதுரு பின்னாட்களில் எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆத்திரப்படலாமா? நம்முடைய குடும்பத்தில் கோவப்பட்டு எரிச்சல் பட்டு ஆலயத்திலோ வேலை செய்கிற இடத்துல எங்கேனாலும் சரி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசிவிடுகிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சத்திய வேதாகமத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். மூன்றாவதாக, பேதுருவின் புத்தி எப்படிப்பட்ட புத்தி என்று படித்தோம் என்று சொன்னால், அஜாக்கிரதை புத்தி. ஜாக்கிரதை, கவனமற்று செயல்படுகிற புத்தி. லூக்கா 9 அதிகாரம் 32 வசனத்தை பாருங்களேன். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும், அதாவது யாக்கோபு, யோவான் ஆகியோரும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை என்று நாம் சொல்லுவோமே, அந்த தாபோர் மலை எனப்பட்ட அந்த மலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமான ஒரு மகிமையான ஒரு காட்சி. மோசேயும் எலியாவும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு காட்சி. அன்பான தேவ பிள்ளைகளே, வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, it was a greatest Bible conference ever held on the earth. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசையோடும் எலியாவோடும் பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அங்கே அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்த ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, the greatest Bible conference ever held on the earth. பூமியிலேயே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு வேதாகம ஆராய்ச்சி கூட்டம் என்று சொன்னால் இதைத்தான் நம்ம சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அந்த மரணத்தின் மூலமாக உண்டாக போகிற மகிமையான விளைவுகள், மாட்சிமையான காரியங்கள், இதெல்லாம் குறித்து இந்த 3 பேரும், கிறிஸ்துவும் எலியாவும் மோசேயும் அங்கே சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா பாவம், பரிதாபம், இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. இவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். லூக்கா 9 அதிகாரத்தில் அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 9 அதிகாரம் 31 வசனம், 30-31. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப எத்தனை மகிமையான ஒரு பாடம். மகிமை அடைந்த நிலையில் இருந்த இந்த 3 பேரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எலியாவும் மோசேயும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களோ நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். பேதுருவும் யாக்கோபு, யோவானும். அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான வேளையிலும் மயங்கிய புத்தி, அஜாக்கிரதை புத்தி. லூக்கா 22:45 பாருங்க. தன் எஜமானுக்கு மரணம் நெருங்கும் வேளையிலும் மயக்கமாயிருந்த புத்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிற நேரம், அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, இயேசு கிறிஸ்து கெத்செமனேல போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவர் பாடுபட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னோடு கூட யாராவது தனக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரத்தோடு தேடினார். He was seeking for prayer partners. தன்னோடு ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோ என்ன செஞ்சாங்களா? நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். Though they were very close to Jesus, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்களாய் இருந்தாலும்
ஜெபத்தில் அவங்க நெருக்கமாக வரல. ஜாக்கிரதை புத்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமையிலும் பாருங்க, அப்படித்தானே நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தில் தான் தூக்கம் வரும். ஜெபம்னு சொன்னதான் பாருங்களேன் தூக்கம் வரும். ஜெபத்தில் தான் தூக்கம் வரும். வேதம் வாசிக்கும் பொழுதுதான் தூக்கம் வரும். பைபிளை திறந்தாதான் பாஸ்டர் தூக்கம் வருது அப்படின்றாங்க. ஏங்க டிவி போட்டியை திறந்தா தூக்கம் வராதா? செல்போனை எடுத்து நோண்டும் பொழுது தூக்கம் வர மாட்டேங்குதே. ஜெபத்தில் தான் தூக்கம் வருது. வேத வாசிப்பில் தான் தூக்கம் வருது. பிரசங்க நேரத்தில் தான் தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுதே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் மோசமான ஆவி, கணநித்திரையின் ஆவி. பைபிள் அப்படித்தான் படிக்கும். கணநித்திரையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டீப் ஸ்லீப். எங்க தூங்கணுமோ அங்க தூங்குறது கிடையாது. வீட்டில் தூங்குறது கிடையாது. தூங்க வேண்டிய நேரம் தூங்குறது கிடையாது. தூங்க வேண்டிய நேரத்திலெல்லாம் ஆகாத காரியங்களை செஞ்சுட்டு, எது முக்கியமான நேரம் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும்ன்ற சமயத்துல தான் தூக்கம் வருகிறது. ஜாக்கிரதை புத்தி நம்முடைய புத்தி. ஆலயத்தில் நல்ல டிப்டாப்பா உட்காந்து இப்படி தூங்கினா அது ஆண்டவருடைய நாமத்திற்கு எவ்வளவு இழுக்கு, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அது எவ்வளவு பெரிய இடரல் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கணும். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய நிலைமை, நம்முடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி பாருங்க. அவசர புத்தி, ஆத்திர புத்தி, அஜாக்கிரதை புத்தி. இதெல்லாம் ஏதோ பேதுருவுக்கு தான் இருந்துச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற புத்தியை தான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட புத்தி உடையவனாய் இருந்த பேதுரு தான் பிறகு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம யோசித்து பார்க்கணும். பேதுருவின் புத்தி தான் என் புத்தி. இது எத்தனை உண்மை என்பதை யோசித்து பார்த்து நாம் தெளிந்த புத்தியோடு இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதனாலதான் இந்த பேதுரு ஜாக்கிரதை என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய நிருபங்களிலே அவர் பயன்படுத்துகிறார். 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்கள்ல. ஒரு காலத்தில் அவர் அவசர அப்போஸ்தலன், அவசரமா செயல்படுவார். அப்படிப்பட்ட அவசர அப்போஸ்தலனா இருந்த பேதுரு பாருங்களேன், இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தையை அவர் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார், எத்தனை முறை பயன்படுத்துகிறார் என்பதை சற்று நாம படிப்போமா? புத்தியில் தெளிவு சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள் டு பி சாபர் இன் आवर மைண்ட்ஸ்? நம்முடைய சிந்தைகளிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? பார்ப்போமே. பேதுரு எங்கெல்லாம் இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். ஜெபிப்பதில் ஜாக்கிரதை, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபத்தில் ஜாக்கிரதை. நம்ம பார்த்தோம் அல்லவா, ஜெபத்தில் தூங்கி வழிகிறது. ஆனால் இப்படி தூங்கி வழிந்த பேதுரு தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தவராக, தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு தன்னை ஒப்படைத்தவராக அவர் எழுதுகிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, ஜெப வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தூங்கி வழியக்கூடாது. விடிய விடிய எந்த நேரமும் தூக்கத்துல இன்பம் காணக்கூடாது. அதுக்கு தூங்க வேண்டாம் சொல்லல. தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். தூங்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை கந்தல் ஆயிரும். அதான் அர்த்தம். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஜெபிப்பதில் ஜாக்கிரதை என்ற ஒரு எச்சரிப்பை பேதுரு கொடுக்கிறதை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கணும். 2வது பாருங்களேன், குண வளர்ச்சியில் அதிக ஜாக்கிரதை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை கவனித்தோம் என்று சொன்னால், அங்கே அருமையான குணலட்சணங்களை பேதுரு அங்கே சுட்டி காட்டுகிறார். நான் பார்க்கலாமா? 2 பேதுரு 5ஆம் அதிகாரம்
2 பேர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பார்த்தீர்களா? 8 காரியங்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு பெயர் பீட்டர்ஸ் லேடர் என்று சொல்லுகிறார்கள். பேதுருவின் ஏணி என்று அழைக்கப்படுகிறது. 8 காரியங்கள். எங்கே தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் அப்படின்னு தொடங்குது. விசுவாசத்துல தொடங்கி பார்த்தீங்களா, உங்கள் விசுவாசத்தோட நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட அதிக ஜாக்கிரதையோடு. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்திலிருந்து தொடங்குகிறது. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் 8 காரியங்களை படித்தோம் அப்படின்னா விழாவாரியாக படிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 8 காரியங்களும் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, குண வளர்ச்சி, அவர் கேரக்டர் பில்டிங். அதுல அதிக ஜாக்கிரதை. பார்த்தீங்களா எவ்வளவு கவனமா அந்த வார்த்தையை பேதுரு போடுகிறார். ஜாக்கிரதைக்கு முன்னாடி அதிக என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அதிக ஜாக்கிரதை. குண வளர்ச்சியில, கிறிஸ்தவ குண வளர்ச்சியில அதிக ஜாக்கிரதை நமக்கு தேவை. இந்த ஏணி படியில ஏறும் பொழுது ரொம்ப கவனமாக ஏறுவோம் அல்லவா? அதே போலதான் இந்த விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இது எல்லாத்திலும் நம்ம என்ன செய்யணுமா? அப்படியே முன்னேறி செல்ல வேண்டும். அதிக ஜாக்கிரதை. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ வருஷங்களா சபையில் இருக்கிறோம். இந்த குண வளர்ச்சியில நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வளர்கிறோமா என்பதை பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், 8ஆம் வசனம், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த காரியங்கள்லாம், இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே பெருகும் என்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிறது வீணா இருக்காது, மீனிங்லெஸ்ஸா இருக்க மாட்டோம். We will not be living a meaningless Christian life. ஒரு அர்த்தமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மாட்டோம். ஒரு கனியற்ற வாழ்க்கை, fruitless life வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிக ஜாக்கிரதை. 3வது பாருங்களேன். அஜாக்கிரதையா இருந்த இந்த பேதுரு இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. 3வது எங்க படிக்கிறோம்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருப்பதில் ஜாக்கிரதை. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பேதுரு இடறி விழுந்துட்டார். பார்த்தீங்களா? ஆண்டு கூடவே இருந்த மனுஷன், 3 வருஷம் கூட இருந்தவர், ஆண்டோடைய சத்தியங்களெல்லாம் கேட்டவர், ஆண்டோடைய அற்புதங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி உலாவி எல்லா காரியங்களும் செய்த ஒரு மனிதன் இந்த பேதுரு. தேவன் அவர் கொடுத்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் உணர்ந்தவராக உறுதியாக நிலைச்சிருந்தாரா அப்படின்னா இல்லை. ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான், மறுதலித்து விட்டான் 3 தடவை. அப்படிதானே படிக்கணும் சுவிசேஷங்கள்ல. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவன் உறுதியாக பின்பற்றாமல் அவன் அஜாக்கிரதையாக இருந்தான், கடைசியில் விழுந்து போயிட்டான். ஆனாலும் தேவன் ஒரே ஒரு பார்வையை திரும்பி பார்த்து, நீங்க வாசித்து பாருங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 61 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பையும் நீர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதியாக பற்றி கொள்ளாமல் அஜாக்கிரதையாயிருந்து தவறி போய்விட்டேனே ஆண்டவரே சொல்லிட்டு மறுதலித்து
விட்டேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுது மனம் திரும்பி தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தான் பேதுரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் அஜாக்கிரதையாய் இருந்து பாவங்களிலே விழுந்து ஆண்டவர் விட்டு பின்வாங்கி தவறி போய் விடுகிறோமா? எனக்கு அவ்வளவுதான், இனிமே நம்பிக்கையே கிடையாது, my life is completely hopeless, I cannot return to the Lord anymore, என் வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, நான் திரும்ப ஆண்டவரிடத்துல எப்படி வர முடியும், என்னால முடியாதே, நம்பிக்கை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுருவின் வாழ்க்கை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருப்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நிலைத்திருப்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். 4வது காரியம், பரலோக ஆயத்தத்தில் ஜாக்கிரதை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய வானம் புதிய பூமி எல்லாம் வரும் என்று நாம் அவளோடு காத்திருக்கிறோமே, அதைத்தான் அங்க பேதுரு பேசுகிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கரையற்ற ஒரு வாழ்க்கை, பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்கும் விலகின ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில நாம் காணப்பட முடியும். ஆக அதை குறித்து ஜாக்கிரதையாய் நாம் இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அழகாக பேதுரு ஆலோசனை சொல்றாரு பார்த்தீங்களா? விழுந்து எழுந்த மனிதன் தேவ கிருபையினால எழுதின இந்த 2 புஸ்தகங்கள், 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்கள்ல அழகழகான இந்த ஜாக்கிரதை கெடுத்த ஆலோசனைகளை, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அது எப்படி எந்தெந்த காரியங்கள்ல தெளிந்த புத்தியோடு இருக்கணும் என்ற ஆலோசனைகள் அழகாக பேதுரு வழியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப யோசித்து பாருங்க, நம்ம தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதான் 4 காரியங்கள் படித்தோம். ஜெபத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். குண வளர்ச்சியில அதிக ஜாக்கிரதையா இருக்கணும், இயேசுவை போல நம்ம மாறணும். ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருப்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும், எப்பொழுதுமே இயேசுவை நோக்கி பார்க்கணும், இயேசுவோடு இருக்கணும். பரலோக ஆயத்தத்தில் இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த பரலோக ஆயத்தத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவோடு இரு, இயேசுவை நோக்கி பார், புத்தி தெளிவாகும். மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கடாரா என்ற இடத்துல அல்லது கெதரேனே அப்படின்னு படிக்கிறோம் பைபிள். கெதரேனே என்ற இடத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவன் வஸ்திரங்கள் தரித்திருக்க மாட்டான், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டான், கல்லறைகளில் அவன் வாசம் பண்ணுவான், எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பான். புத்தி அவனுக்கு தெளிந்த புத்தி கிடையாது. கல்லுகளை, கூர்மையான கல்லுகளை எடுத்து தன் சரீரத்தை அவன் கிழித்து ரத்தம் வழிய வழிய அவன் பால் படுத்தி கொண்டிருந்தவன். சங்கிலிகளால் அவனை கட்டி போட்டாலும் சங்கிலிகளை அறுத்து அவன் அலைந்து கொண்டிருப்பான். தலை முடியல, கண்ணா பண்ணான்னு இருக்கும். அவனை கண்டாலே எல்லாம் ஓடுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு நாள் படகிலே பயணம் செய்து கரையிலே வந்து இறங்கும் பொழுது, கலிலேயா கடலின் அந்த கரையிலே வந்து இறங்கும் பொழுது, இந்த பிசாசுகள் பிடித்த இந்த மனிதன், இந்த கொடிய மனிதன் இவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக, சீஷர்கள் அப்படியே பின்வாங்குறாங்க, சீஷர்கள் பின்வாங்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்துல, பிசாசுகள் பிடித்த அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் பேசினார். உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், லேகியோன். அவனுக்குள்ளே அநேகம் பிசாசுகள் இருந்தன. மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
ஆண்டவனை சந்தித்தார், அவனுக்கு அற்புதம் செய்தார், விடுதலையை கொடுத்தார். பாருங்களேன், அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த 3 பெரிய ஆசீர்வாதங்கள். 1, அவன் வஸ்திரம் தரித்தான். ட்ரெஸ் இல்லாம இருந்தவன் வஸ்திரம் தரித்தான். 2வது, அவன் உட்கார்ந்தான். பிசாசிகள் பிடிச்சிருந்துச்சுன்னா உட்கார முடியாது. இன்னைக்கு நம்மையும் பாருங்களேன், ஆண்டோட சமூகத்துல உட்கார விடாம, தேவனை தேட விடாமல் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மை பிசாசுகள் போல நம்மளை பிடிச்சிருக்கு. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். No time to sit at the feet of God. தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. பிசாசுகள் பிடிச்சிருக்கா? யோசித்து பார்ப்போம். பாருங்களேன், பிசாசுகள் பிடித்திருந்தால் 1, ட்ரெஸ் போட முடியாது. அதாவது ஆண்டோடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் தரிக்க முடியாது, உட்கார முடியாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சங்கீதம் 46:10 படிக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் உட்கார முடியாது பிசாசு பிடித்திருந்தால். இன்னொன்னு, புத்தியும் தெளிவா இருக்காது. பார்த்தீங்களா, இந்த சீஷர்களுக்கெல்லாம் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாங்க, ஆனால் பிசாசனுடைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாவாகி விடுவார், நமக்கு சீட்டு கிடைக்கும், மந்திரி சீட்டு கிடைக்கும் என்றெல்லாம் காத்திருந்தார்கள். இதெல்லாம் பிசாசு புத்தி. பதவிகளுக்காக அலைவது எல்லாம் பிசாசு புத்தி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது தெளிந்த புத்தி கிடையாது. இப்படித்தான் பேதுருவும் இருந்தான். அதனாலதான் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இயேசுவோடு இருந்து இயேசுவை நோக்கி பார்த்தால் தாங்க நமக்கு வஸ்திரம் கிடைக்கும், நீதியின் வஸ்திரம் கிடைக்கும், உட்கார முடியும், ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய மகிமையை கண்டுகொள்ள முடியும், புத்தி தெளிவாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு இரு, இயேசுவை நோக்கி பார், இயேசுவோடு நட, உன் புத்தி தெளிவாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலன் ஒயிட் அம்மையார் ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்குறாங்க. பாருங்களேன், Counsels to the Church பக்கம் 185. The only safety for the young is an unceasing watchfulness and humble prayer. They need not flatter themselves that they can be Christians. Without these, Satan conceals his temptations and his devices under a cover of light, as when he approached Christ in the wilderness. He was then in appearance as one of the heavenly angels. The adversary of our souls will approach us as a heavenly guest, and the apostle recommends sobriety and vigilance as our only safety. The young who indulge in carelessness and levity and who neglect Christian duties are continually falling under the temptations of the enemy instead of overcoming as Christ overcame. எவ்வளோ அழகாக எழுதுறாங்க பார்த்தீங்களா? தமிழில் வாசிப்போமா? சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். பக்கம் 281 282. இள வயதினருக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு இடைவிடாத விழிப்பும் தாழ்மையான பிரார்த்தனையுமே. வாழை பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்ன அப்படின்னா இடைவிடாத விழிப்பு. இடைவிடாத விழிப்புன்னா ராத்திரியெல்லாம் கொட்ட நைட்டெல்லாம் முழிச்சிருக்கணும் அப்படி அர்த்தம் கிடையாது. இடைவிடாத விழிப்புனா மிகுந்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தாழ்மையான பிரார்த்தனை, ஹம்பிள் பிரேயர் லைஃப். ஒரே பாதுகாப்பு வாழை பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தான். இவை அன்றி தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் என்று அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இப்படிலாம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடலாமா? முடியாது. சாத்தான் தன்னுடைய சோதனைகளையும் தன்னுடைய உபாயங்களையும் ஒளியின் வேஷத்தினால் மூடிக்கொண்டு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் கிட்டி சேர்ந்தது போலவே கிட்டி சேருகின்றான். அப்பொழுது அவன் பரம தூதரில் ஒருவன் போன்று காணப்பட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் சோதிக்க வந்த இந்த சாத்தான் எப்படி வந்தான் பாத்தீங்களா? தூதர்களில் ஒருவனை போல் வந்தான், ஒளியின் தூதனை போல் அவன் வந்தான். பிரியமானவர்களே, பரலோக விருந்தினர் போன்று நமது ஆத்மாவின் எதிரி நம்ம கிட்டி சேருவான். ஹெவன்லி கெஸ்ட் மாதிரி வருவான் சாத்தான். சாத்தான் உண்மையிலே சாத்தானாகவே வரமாட்டான். ஒரு பரலோக விருந்தினர் போல் அவன் வருவான். எப்படி வருவான் பின்னாடி பார்ப்போம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, தெளிந்த புத்தியும் விழிப்புமே அச்சமயத்தில் நமது பாதுகாப்பு ஆகும், நமது ஒரே பாதுகாப்பு ஆகும் என்று அப்போஸ்தலன் பேதுரு சிபாரிசு செய்கின்றார். சொல்றாரு தெளிந்த புத்தி விழிப்பு. பேதுரு சொன்னதை தான் இங்க எலன் ஒயிட் எடுத்து எழுதுறான். கவலையினத்தாலும் ஆலோசனையின்மையாலும் தங்கள் கிறிஸ்தவ கடமைகளில் தவறும் இளைஞர் கிறிஸ்துவை போல் சாத்தானை ஜெயிக்காமல் மீண்டும் மீண்டும் சோதனைகளில் அகப்படுகின்றார்கள். அக்கறை இல்லாம எனக்கு என்னன்னு இருக்கக்கூடிய வாலிய பிள்ளைகள், பெரியவர்களும் சரி, எல்லாருமே நம்ம இப்படி இருந்தோம் சொன்னா அக்கறை இல்லாம ஆவிக்கிற வாழ்க்கையில கவனம் இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவ கடமைகளில் தவறி விடுவோம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நம்மால் ஜெயிக்க முடியாமல் போய்விடும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றார். விழித்திருப்பது எப்படி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பது எப்படின்னு சில காரியங்களை படித்தோம். எந்தெந்த காரியத்திலாம் ஜாக்கிரதையா இருக்கணும், 4 காரியங்கள் படித்தோம். விழித்திருப்பது எப்படி, இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஆனால் ஒரு அழகான ஒரு ஆக்ரோனிம், ஒரு சுருக்க வார்த்தையின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள போகிறோம். விழித்திருத்தல், வாட்ச் என்ற வார்த்தையை நாம் படிப்போம். ஆங்கிலத்தில் விழித்திருத்தல் என்றால் வாட்ச், பி வாட்ச்ஃபுல் என்று படிக்கிறோம். மற்ற 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், அதில் கூடிய சில வசனங்களை நம்ம பார்க்கலாமா? மற்ற 24, 25 இந்த அதிகாரங்கள்லாம் 2ஆம் வருகைக்கு அடுத்த வருகை சம்பந்தப்பட்ட சில அதிகாரங்கள். Matthew 24 and 25 இந்த 2 அதிகாரங்களை பாருங்களேன். முடிவு காலத்திற்கு அடுத்த இந்த அதிகாரங்களில் 26ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முடிவை பற்றிய அதிகாரம். மத்திய 24, 25 நம்முடைய முடிவை பற்றிய அதிகாரங்கள். மத்திய 26 இயேசு கிறிஸ்துவின் முடிவை பற்றிய அதிகாரம். எப்படியோ முடிவு சம்பந்தமான அதிகாரங்கள்ல தான் இந்த விழித்திருத்தல் என்ற வார்த்தையை ஆண்டு பயன்படுத்துகிறார். மத்திய 24, 42, 43 மற்றும் 25, 13 ஆகிய வசனங்களை பாருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று அவர் ஊர்ஜிதப்படுத்தி பேசுகிறார். மத்திய 26 பாருங்க, 38, 40, 41. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி 40ஆம் வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பார்த்தீங்களா, 1 மணி நேரமாவது. என்னங்க மாவது அப்படின்னா? அட்லீஸ்ட் 1 hour. 1 மணி நேரமாவது. ஒரு நாளைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை 1 மணி நேரமாவது இருக்கிறதா? யோசித்து பாருங்களேன். நம்ம பண்ற ஜெபத்தெல்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு உடனே பண்ணக்கூடிய ஜெபம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஜெபம், நம்ம ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஜெபம், அல்லது வெளியில் எங்கேயாவது போகும்பொழுது பண்ணக்கூடிய ஜெபம், இதெல்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷமாவது வருமானு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வராது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இந்த ஜெபம் பண்ற பாத்தீங்களா, அதாங்க விழித்திருக்கிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? 1 மணி நேரமாவது. அட்லீஸ்ட் தான் 1 hour. அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கணும். அப்படித்தானே? ஏன்னா 24 hours ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொன்னா 24 மணி நேரத்துல நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டைத் எவ்வளவு, தசமபாகம் எவ்வளவு? 2 மணி நேரம் 24 நிமிஷங்கள் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது. 41ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, முடிவுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டு பேசும் பொழுது விழித்திருங்கள் சொல்றாரு, ஜெபத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விழித்திருங்கள் என்ற வார்த்தையை வேற எங்கேயும் பயன்படுத்துற மாதிரி தெரியல. ஒண்ணு
முடிவுக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறாரு. ஜெபத்திற்கு அடுத்த காரியங்கள், அவருடைய முடிவுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் வரும்பொழுதுதான் இந்த விழித்திருங்கள் என்ற வார்த்தை. அன்பான தேவப்பிள்ளைகளை, நம்ம படிச்சுக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் முடிவின் காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவராக இருங்கள், விழித்திருங்கள் என்பதுதான் பேதுருவின் ஆலோசனை. இது ரெண்டுலேயே அவர் தவறினார். அதை உணர்ந்தார், திருந்தினார். அவர் ஜாக்கிரதை உள்ளவராக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழித்திருக்கிறவராக அவர் மாறினார். நம்மையும் அப்படி மாறும்படி அழைக்கிறார். கிறிஸ்து தமது ஊழியத்தின் முடிவு நாட்களில், நமது ஊழியத்தின் முடிவு நாட்களில், தமது ஊழியத்தின் முடிவு நாட்களில், நமது ஊழியத்தின் முடிவு நாட்களில், ரெண்டு சூழ்நிலைகளிலும் அவர் முக்கியப்படுத்தும் வார்த்தை வாட்ச், விழித்திருங்கள். பாருங்களேன், எப்படி விழித்திருப்பதுன்னா என்ன? வாட்ச் மீன்ஸ் வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். W மீன்ஸ் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தைகளில் விழித்திரு, விழிப்பாயிரு. அப்படிதான் படிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பாருங்க, 36 மற்றும் 37 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாயிரு. மத்தேயு 12, 36, 37. வீணான வார்த்தைகள் வேண்டாம். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்றும் உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். Be careful with your words, what you speak. என்ன பேசுறோம், ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பானவர்களே, watch your actions. A for actions, WA, actions. உன் செயல்களில் விழிப்பாயிரு. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோம், செயல்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். எப்படிப்பட்ட செயல்கள்? தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்கிறோமா? பிரசங்கி புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் பாருங்க. குறிப்பா 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும், செயல், ஆக்ஷன். சாலமன் சொல்றார், பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும், நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ, எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Be careful with your actions. செயல்களை குறித்து கவனமா. T, W-A-T, T for thoughts. Watch your thoughts. உன் எண்ணங்களில் விழிப்பாயிரு. நம்முடைய எண்ணங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல எண்ணங்களாக இருக்கிறதா, பரிசுத்த எண்ணங்களாக இருக்கிறதா யோசித்து பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சாலமன் சொல்றாரு, 17ஆம் வசனம், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். பார்த்தீங்களா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் சகல வார்த்தைகளையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இதான் அந்த வசனங்கள். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணங்கள், தீய நோக்கம் வேண்டாம். தீய நோக்கம் பாவம். நீதிமொழிகள் 24:9 படிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, வாட்ச் அப்படின்னா என்ன? Be careful with your words. Be careful with your actions. Be careful with your thoughts. மனசு எதில் இருக்கு யோசிக்கணும். C, வாட்ச்ல அடுத்த லெட்டர் C. Watch your character. உன் குண விஷயத்தில் விழிப்பாயிரு. Be careful with your character. நம்முடைய குணம் எப்படி இருக்கு? குண வளர்ச்சியில் ஜாக்கிரதையா இருக்கிறோமா? ஆரம்பத்தில் படிச்சோம்ல 8 காரியங்கள். குண வளர்ச்சியில் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Matthew 7:20. அவருடைய கனிகள், கனிகள் என்ன? குணம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். படிக்கிறோம்ல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல. நம்முடைய கனி, நம்முடைய குண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். கேரக்டர். கடைசியாக வாட்ச் யுவர் ஹேபிட். வாட்ச்ல அடுத்த லெட்டர், கடைசி லெட்டர் ஹேபிட். H for habit. Watch your habit. உன் பழக்க வழக்கத்தில் விழிப்பாயிரு. வாட்ச். பார்த்தீங்களா, அப்போ என்ன எவ்வளோ அழகான அர்த்தம்? வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், கேரக்டர், ஹேபிட். இதாங்க விழித்திருப்பு. எவ்வளோ கவனமாக நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பேதுரு சொல்றாரு, நம்ம இருக்கிற இடம் ஆபத்தான இடத்துல இருக்கிறோம், ஆபத்தான மைதானத்தில் இருக்கிறோம்.
எதிரியின் களத்தில் இருக்கிறோம். உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அதனாலதான் ஆபத்தான மைதானத்தில் இருக்கிறோம். எதிரியின் களத்தில் நாம் இருக்கிற இந்த உலகம் நம்முடைய உலகம் கிடையாது, நம்முடைய சொந்த வீடு கிடையாது, நம்முடைய சொந்த தேசம் கிடையாது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நிலையான நகரம் பரலோகம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த உலகம் பிசாசினுடைய உலகத்தின் அதிபதி. அப்படிதான் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 3 இடங்களில் படிக்கணும். உலகத்தின் அதிபதி. யோவான் 14:30 மாசத்தை பாருங்க. ஒரு வசனம் மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜான் 14:30. உலகத்தின் அதிபதி சாத்தான். அவன் இடத்துல இருக்கிறோம். நம்ம ஆபத்தான மைதானத்தில் இருக்கிறோம். எவ்வளவு தெளிந்த புத்தியோடு விழிப்போடு இருக்க வேண்டும். ஆல்பர்ட் பான்ஸ் என்ற ஒரு புராட்டஸ்டன்ட் பைபிள் கமெண்டேட்டர், சீர்திருத்த கிறிஸ்தவத்தின் ஒரு சிறந்த வேத அறிஞர், அவர் சொல்லாரு பாருங்களேன். Satan opposes man in his best interests. He resists his efforts to do good, his purposes to return to God, his attempts to secure his own salvation. He resists all our efforts to obey God and to secure the salvation of our souls. பிரியமானவர்களே, தமிழ்ல வாசிப்போம் பாருங்க. சாத்தான் என்னெல்லாம் செய்யறான். மனிதனின் மிகச்சிறந்த ஆர்வங்களை சாத்தான் எதிர்க்கிறான். நம்முடைய மிகச்சிறந்த ஆர்வங்கள் என்னவாக இருக்கணும்? நன்மை செய்வதற்கான அவனது முயற்சிகளுக்கு அவன் எதிர்த்து நிற்கிறான். நன்மை செய்யணும். அந்த மிகச்சிறந்த ஆர்வங்கள் என்னென்ன? நன்மை செய்யணும். தொடர்ந்து பாருங்க. தேவனிடம் திரும்பும் அவனது நோக்கங்களை மனிதன் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள அவன் எடுக்கும் முயற்சிகளை, தேவனுக்கு கீழ்ப்படியவும் நமது ஆத்ம ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் நமது அனைத்து முயற்சிகளுக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறான். பார்த்தீங்களா? நம்முடைய மிகச்சிறந்த ஆர்வங்கள், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நன்மை செய்யணும், தேவனிடத்தில் திரும்பணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள் மிக கவலையோடு, பாரத்தோடு, தாகத்தோடு, ஜெபத்தோடு செயல்பட வேண்டும். இந்த காரியங்கள் தான் நம்முடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், சிறந்த ஆர்வங்கள், மிகச்சிறந்த ஆர்வங்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் பார்த்தோம்னா, இந்த எல்லா காரியங்களுக்கும் அவன் எதிர்த்து நிற்பான் என்பதில் நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அதனால தான் பேதுரு ரொம்ப அழகான எச்சரிப்பு கொடுக்கிறாரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் எதிராளி ஒருவன் இருக்கிறான். அந்த எதிராளி பதுங்கும் சிங்கமா, பசியோடு இருக்கும் சிங்கமா? சிங்கம் அப்படின்னு சாத்தானை குறித்து ஒரு வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கமா? அவன் பதுங்கும் சிங்கமா, பசியோடு இருக்கும் சிங்கமா என்றால், இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நேச்சுரலிஸ்ட்ஸ், இந்த மிருகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல இயற்கையில போய், அந்த இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சிங்கங்கள் பசியோடு இருக்கும் போதுதான் கர்ஜிக்கும் என்கிறார்கள். பசியோடு இருக்கிற சிங்கம் தான் கர்ஜிக்கும். அப்ப பாருங்க, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போலன்னு பேதுரு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவன் பசியோடு இருக்கிறான். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்ற பசி அவனுக்கு இருக்கிறது. பாருங்களேன் 2 வசனங்கள், எசேக்கியேல் 22:25. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ஜிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல. கர்ஜிக்கிற சிங்கம் என்ன செய்யுமா? இறைக்காக அது காத்திருக்கும் பொழுதுதான் கர்ஜிக்கும். அந்த கர்ஜிக்கிற சிங்கம் இறையை கவ்வும் அப்படின்னு படிக்கிறோம். செப்பனியா 3:3 பாருங்க. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள், அது நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்கால மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். சிங்கங்கள், கர்ஜிக்கிற சிங்கங்கள் எப்படிப்பட்டதான்? ஒரு எலும்பை கூட வைக்காதான்.
கர்ச்சிக்கிற சிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசியோடு இருக்கிற சிங்கம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப சாத்தானை பேதுரு சொல்லும் பொழுது ஒரு பதுங்கும் சிங்கமாக காட்டல, பசியோடு இருக்கிற சிங்கமாக காட்டுகிறார், கர்ச்சிக்கிற சிங்கம் என்று காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சாத்தான் அப்படிப்பட்டவன் தான். அவன் எப்படியெல்லாம் செயல்படுறான் என்பதை பவுல் நமக்கு விளக்கி காட்டுகிறார். பாருங்களேன், 2 கொரிந்தியர் 11:14 பாருங்களேன். அவன் ஒளியின் தூதன். சாத்தான் நம்மையில் கொண்டுவரக்கூடிய அந்த உலக கவர்ச்சிகளை எப்படி ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் தூதனுக்கு ஒப்பிடலாம். ஒளியின் தூதன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதனை போலதான் அவன் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு வனாந்தரத்தில் வந்தான். இந்த ஒளியின் தூதன் சொல்லும் பொழுது சாத்தான் நம்மையில் கொண்டிருக்கக்கூடிய உலக கவர்ச்சிகள், அது சிகரெட்டா இருக்கலாம், மதுபானமா இருக்கலாம், அல்லது தவறான தொடர்புகள், கள்ள தொடர்பா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம். பாருங்களேன், நம்ம கையில் இருக்கிற மொபைல் போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், மொபைல் போன் எல்லாம் கையில் இருக்கு. ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட், அப்படித்தானே? அந்த லைட் முன்னாடியே தான் இருக்கிறோம், கண்ணு முன்னாடி. அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். எல்லாம் ஆண்ட்ராய்டு வேணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வாலி பிள்ளைகள் எல்லாம், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெற்றோர்களை நச்சரிக்கிறார்கள், ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு. ஒளியின் தூதன் பார்த்தீங்களா? ரொம்ப சைலண்டா சாத்தான் செய்யக்கூடிய வேலைகள், சைலண்ட் அட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் சைலண்ட் அட்ராக்ஷன்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த கல்லுகளை காமிச்சு அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொன்னா சாத்தான். சைலண்ட் அட்ராக்ஷன்ஸ், எதெல்லாம் மௌனமான மென்மையான கவர்ச்சிகளோ அந்த உலகத்துல, அதாங்க ஒளியின் தூதன். ஒளியின் தூதன். சாது சுந்தர் சிங் நமக்கு தெரியும், பஞ்சாப் தேசத்தை சேர்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், சீக்கிய மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ மனிதன். பெரியமான தேவ பிள்ளைகளை, இவருக்கு என்ன வாஞ்சை அப்படின்னா, திபெத்துக்கு போய் அந்த இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை அறிவிக்கணும். ஏன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் புத்தரை வணங்கக்கூடியவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மனிதன் தாகத்தோடு கூட அந்த இமாச்சல பிரதேசத்துக்கு எல்லாம் பிரயாணம் செய்தார். அப்படி ஒரு நாள் போகும் பொழுது அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அழகான ஒரு மலர் படுகை, பூக்கள் நிறைந்த ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தாரு. இவருக்கு மிகவும் மனரம்மியமாக இருந்துச்சு. அவர் மனதை மயக்கியது அந்த மலர் கண்காட்சி. ஒரு இதமான தென்றல், அருமையான நறுமணம் அப்படி அவருடைய மனதை வருடியது. அப்படியே மதிமயங்கினவராக அந்த இயற்கையான காட்சியை அவர் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் வேகமாக ஓடி வந்து சொன்னாரு, ஐயா இந்த இடத்துல இருக்காதீங்க, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த மலர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், மிகவும் கவர்ச்சிகரமா இருக்கும், நறுமணமா இருக்கும். ஆனால் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நறுமணம் உங்களை அப்படியே மயக்கி கடைசியில் மரணத்துக்கு கொண்டு போய்விடும். ஏனென்று சொன்னால் இந்த பூக்கள் எல்லாம் விஷப்பூக்கள், இந்த பூக்களுக்குள்ளே ஒரு விஷத்தன்மை இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சாது சுந்தர் சிங் வேகமாக இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டார். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே விஷத்தன்மை உள்ளவை. அது டிவி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், அல்லது தவறான தொடர்புகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், எதுனாலும் சரி, தேவனோடு கூட நம்மை சேர விடாமல் பிரிக்கிற எந்த ஒரு காரியமும், சைலண்ட் அட்ராக்ஷன் எதுவானாலும், மௌனமான கவர்ச்சி எதுவானாலும் நம்மை மயக்கி கடைசியில் மரணத்திற்கு, இரண்டாம் மரணத்திற்கு, நித்திய மரணத்துக்கு நம்மை கொண்டு போய்விடும். we have to be very careful, ஜாக்கிரதையா இருக்கும். அதனால தான் பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். என்றால் சாத்தான் அவன் ஒளியின் தூதன் மட்டுமல்ல, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம். கர்ச்சிக்கிற சிங்கம் அப்படின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சாத்தான் நம்மேல்
பயங்கரமான உபத்திரவங்களை கொண்டு வருகிறவன். பசியோடு இருக்கிற சிங்கம் கர்ஜித்து பாய்ந்து தனக்கு கிடைச்ச அந்த இறைய பீஸ் பீஸ் ஆக்கிறோம். நீங்க அப்படித்தாங்க சாத்தான் மீதமான சபையின் மேல் அவன் கோபம் கொண்டவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 12:17 அப்படித்தானே படிக்கிறோம். அவன் பயங்கர கோபம் உள்ளவனாக சபைக்கு எதிராக உபத்திரவங்களை கொண்டு வர கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் காத்திருக்கிறான். ஒளியின் தூதன் என்று சொன்னால் சாத்தான் கொண்டு வரக்கூடிய மௌனமான கவர்ச்சிகள், சைலண்ட் அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் மௌனமான கவர்ச்சி, சப்தமில்லாத கவர்ச்சிகள். கர்ஜிக்கிற சிங்கம் என்று சொன்னால் சாத்தான் நம்ம கொண்டு வரும் அந்த உபத்திரவங்களை சுட்டி காட்டுகிறது. உபத்திரவங்களை கொண்டு வர காத்திருக்கிற சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம். பிரியமான தேவ பிள்ளைகளை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேற வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து பேதுரு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆலோசனைகளை நம்முடைய மனதிலே கொண்டவர்களாக, ஆண்டவரே எப்படி இந்த பேதுரு தெளிந்த புத்தி உள்ளவராக விழித்திருக்கிறவராக மாறினாரோ என்னையும் அப்பா அப்படி மாற்றும். சாத்தனுடைய சோதனைகளுக்கெல்லாம் என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. பேதுருவின் வாழ்க்கையின் மூலமாக தெளிந்த புத்தியற்று விழித்திராமல் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டு மாற்றினீரப்பா. உமக்காக சாட்சியாய் மாற்றினீர். சிலுவை பாடுகளின் வேளையில இயேசுவை மறுதலித்த அந்த பேதுருவை தேவன் தொட்டு தெளிந்த புத்தியுள்ளவனாக மாற்றி விழித்திருக்கிறவனாக மாற்றி அதே பேதுருவை சிலுவையிலே மறிக்கும்படி செய்தீர கர்த்தாவே, உமக்கு சாட்சியாக எங்களையும் அப்பா அப்படிப்பட்ட பேதுருவை போல விழித்திருக்கிற தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு, அவனுடைய ஒளியின் தூதனை போல் வரக்கூடிய மௌனமான உலக கவர்ச்சிகளுக்கும், சீக்கிரத்தில் வரப்போகிற கர்ஜிக்கிற சிங்கம் போன்ற அவனுடைய உபத்திரவங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து உமக்கென்று நிற்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் உமக்கென்று நிற்கிறவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.